காதலர்களுக்கு ஏதுங்க தினம் 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 காதலர் தினம் தான் அப்படின்னு காதலர்கள் சொல்லலாம். ஆனால் காதலை வெளிப்படுத்தவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் ஒரு நாள் இருக்குது அப்படிங்கிறதால உலகம் முழுவதும் காதலர் தினம் இன்னைக்கு கொண்டாடப்பட்டு வருது. இரு மனங்களுடைய சங்கமமே காதல். காதலை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட எத்தனையோ திரைப்படங்களையும் தொடர்களையும் நாம் பார்த்துருக்கோம். காதல் எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. அந்த வகையில் பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழில் 8 சீசன்களை முடிச்சிருக்கு. இந்த ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு காதல் ஜோடி பரபரப்பை ஏற்படுத்தி பேசுபொருளாயிருக்காங்க. அந்த ஜோடியெல்லாம் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிக் பாஸ் முதல் சீசன்ல நடிகர் ஆரவை ஒருதலைபட்சமாக காதலிச்சு வந்த ஓவியாவுடைய காதலை ஆரவ் ஏற்க மறுத்ததால திடீர்னு பிக் பாஸ் வீட்டில் இருந்த நீச்சல் குளத்தில் குதிச்சு பரபரப்பை ஏற்படுத்தியவர் ஓவியா. பின்னர் இவங்க வெளியே வந்து நல்ல நண்பர்களாக இருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய 3வது சீசனில் பங்கேற்ற கவின், இலங்கையை சேர்ந்த லாஸ்லியா, இவங்க 2 பேருமே நட்பா பழகி வந்த நிலையில் அது காதலாக மாறுச்சு. இவங்களுடைய காதலுக்கு ஆதரவாக ஏராளமான ரசிகர்களும் இருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே காதலர்களாக இருந்த இவங்க வெளியே வந்த பின்னர் 2 பேருக்குமே ஒத்து வரல அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்க. சின்னத்திரை தொடர்களில் நடித்த பிரபலமானவங்க நடிகை பாவ்னி. நடன கலைஞரான அமீரோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 5வது சீசனில் பங்கேற்றனர். பிக் பாஸ் வீட்டில் பாவ்னியை ஒருதலைபட்சமாக அமீர் காதலிச்சாரு. பிக் பாஸ் வீட்டில் அமீருடைய காதலை ஏற்காத பாவ்னி வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய நட்பு காதலாக மாறுச்சு. இவங்க 2 பேருக்குமே சீக்கிரமாக திருமணம் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய 4வது சீசனில் பாலாஜி முருகதாஸ் மற்றும் சிவானி, இவங்க 2 பேருமே நெருக்கமாக பழகி வந்த நிலையில் சிவானியோடைய அம்மா பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து சிவானியை கண்டித்த வீடியோ வைரலாச்சு. அதன் பின்னர் எங்கள் 2 பேத்துக்குமே இடையில எந்த உறவும் கிடையாது, நட்பு தான் அப்படின்னு 2 பேருமே சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய 2வது சீசனில் மகத், யாஷிகா ஆனந்த் 2 பேருமே காதலிச்சதா கிசு பரவுச்சு. ஆனால் தனக்கு மகத் மேலே காதல் வந்ததா யாஷிகா ஒப்புக்கொண்டார். வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போது நல்ல நண்பர்களாக இருக்காங்க. அண்மையில் நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய 8வது சீசனில் விஜய், விஷால் மற்றும் தர்ஷிகா 2 பேருக்குமே இடையேயான காதல் விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. விஜய், விஷால், தர்ஷிகாவோட காதல் அப்படிங்கிறத பிக் பாஸ் வீட்டிலேயே தெளிவுபடுத்திட்டாரு. பிக் பாஸ் வீட்டில் மலர்ந்த காதல் கதைகள் அந்த இடத்துல அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டது தான் அப்படின்னாலும் அந்த நேரத்தில் போட்டியாளர்களுக்குள்ள ஏற்பட்ட காதல் என்னவோ உண்மைதான். காதல் இன்று தொட்டு நேற்று தொட்டு மலரல. ஆதி காலம் முதலே காதல் காவியங்கள் எழுதப்பட்டிருக்கு. காதல் அப்படிங்கிறது மனித உயிர்களுக்கு இடையே ஏற்படும் இயற்கையான புரிதல். அதனால காதல் அப்படிங்கிற உணர்வை இயற்கையாக கொண்டாடி இந்த நாளில் மகிழுங்கள்.